அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. இன்றைய அற்புதமான ஒரு திருத்தல யாத்திரை நன்னாளிலே இறைவனுடைய பெரும் கருணையினாலே திருக்கொட்டையூர் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தலம். இந்த தலத்தில் சுவாமி கோட்டீஸ்வரராக இருந்து அருள்பாலிக்கிறார். இந்த தலத்தினுடைய சிறப்பும் இந்த தலத்திலே என்னென்ன அற்புதங்கள் நடைபெற்றது என்பதை இப்பொழுது மூர்த்தி ஐயா அவர்கள் விளக்கமாக நமக்கு தல புராணம் வாசித்து காட்டுவார். ஐயா அதில் எடுத்துக்கோங்க. ஓப்பன் ஆயிடுச்சா? வடகரை வடகரையில் அதான் கீழே இருக்கும். நாற்பத்தி நாலாவது தலம். சாமி பேரு அம்பாள் பேரு சொல்லிட்டு அப்படியே தொடர்ந்து திருச்சிற்றம்பலம். இறைவன் பெயர் கோடீஸ்வரர், இறைவி பெயர் கந்தாடு நாயகி கந்துக கரிடாம்பாள். ஆமணக்கு கொட்டை செடியின் கீழ் சுயம்பு மூர்த்தியாக லிங்கம் வெளிப்பட்டதால் ஊர் கொட்டையூர் என்று பெயர் பெற்றது. சோழ மன்னனுக்கும் ஏரண்ட முனிவருக்கும் கோடி லிங்கமாக காட்சி தந்தமையால் கோடீஸ்வரர் என்று சுவாமிக்கும் கோட்டீச்சரம் என்று கோயிலுக்கும் பெயர் வந்தது. ஏரண்டம் என்றால் ஆமணக்கு கொட்டை செடியை குறிக்கும். அதன் கீழிருந்து தவம் செய்தமையால் அம்முனிவர் ஏரண்ட முனிவர் என்று பெயர் பெற்றார். இத்தலத்திற்கு வில்வாரண்யம், ஏரண்டபுரம் என்றும் வேறு பெயர்கள் உண்டு. ஊர் மக்களிடம் கோடீஸ்வரர் கோயில் என்று பெயர் சொல்லி கேட்டால் மக்கள் எளிதில் கோயிலை காட்டுகிறார்கள். இத்தலத்தில் மார்கண்டேயர் இறைவனை வழிபட்டுள்ளார். அத்திரையோகி முனிவருக்கு இறைவன் கோடி விநாயகராக, கோடி அம்மையாக, கோடி முருகனாக, கோடி தம் திருவுருவமாக காட்சி தந்ததால் இறைவன் கோட்டீஸ்வரர் எனப்பட்டார். கோயிலினுடைய அமைப்பு கிழக்கு நோக்கிய 5 நிலை ராஜகோபுரத்துடன் இவ்வாலயம் விளங்குகிறது. பிரகாரத்தில் விநாயகர், முருகன், மகாலட்சுமி சன்னதிகள் உள்ளன. இறைவன் கோட்டீஸ்வரர் சுயம்புலிங்க உருவில் கிழக்கு நோக்கி எழுந்தருள்ளார். மூலவர் மீது பானம் முழுவதிலும் கொட்டை கொட்டையாக ஆமணக்கின் காய் காய்த்த மாதிரி காணப்படுகிறது. இத்தலத்தில் புண்ணியம் செய்தாலும் பாவம் செய்தாலும் கோடி மடங்காக பெருகும் என்பது நம்பிக்கை. இங்கு பாவம் செய்தால் கோடி மடங்காக பெருகுவதால் அதற்கு கழுவாயே இல்லாமற் போகும் என்பதை கொட்டையூரில் செய்த பாவம் கட்டையோடே என்னும் பழமொழியால் அறியலாம்.
திருக்கோயிலில் எழுந்தருளிருக்கும் 5 மூர்த்திகளையும் காண்போர் வேறு தலங்களில் கோடி திருவுருவம் கண்ட பயன் அடைவர். இங்கு செய்த எப்புண்ணியமும் பிற தலங்களில் செய்த புண்ணியங்களிலும் கோடி மடங்கு பயன் தரும் என்று தலபுராணம் கூறுகின்றது. இத்தலத்தில் உள்ள நவகிரக சன்னதி மண்டபம் சிறப்பானது. இக்கோயிலில் உள்ள நவகிரகங்கள் தங்களுக்கு உரிய வாகனங்களுடன் மண்டலம் பொருந்தி உடையுடன் அருமையாக காட்சி தருகின்றனர். இக்கோவிலின் தீர்த்தங்கள் ஆவிரியாறு, அமுத கிணறு என்கிற கோடி தீர்த்தம் என்பவை. அமுத கிணறு கோயிலின் முதல் பிரகாரத்தில் உள்ளது. தலவிருட்சமாக ஆமணக்கு கொட்டை செடி உள்ளது. இத்தலத்து முருகப்பெருமானை அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் பாடியுள்ளார். திருப்புகழில் இத்தலத்து முருகன் மீது ஒரு பாடல் உள்ளது. உட்பிரகாரத்தில் உள்ள முருகப்பெருமானை கோடி சுப்பிரமணியர் என்ற பெயருடன் உள்ளார். இவர் ஒரு திருமுகத்தினுடனும் 4 திருமுகங்களுடனும் திருக்கரங்களுடனும் தனது தேவியர் இருவருடன் கிழக்கு நோக்கி எழுந்தருளி உள்ளார். கோவிலின் நுழைவாயிலில் தண்டாயுதபாணி சன்னதி உள்ளது. அம்பாள் பந்தாடு நாயகியின் சன்னதி தெற்கு நோக்கி உள்ளது. அம்பாள் சிலையின் ஒரு கால பந்தை உதைப்பது, ஒரு கால் பந்தை உதைப்பது போன்ற தோற்றத்தில் உள்ளது. செய்த பாவங்களை தன் காலால் எட்டி உதைத்து அம்பாள் பந்தாடு நாயகியின் சன்னதி தெற்கு நோக்கி உள்ளது. அம்பாள் சிலையின் ஒரு கால் பந்தை உதைப்பது போன்ற தோற்றத்தில் உள்ளது. செய்த பாவங்களை தன் காலால் எட்டி உதைத்து அருள் செய்பவள் என்ற பொருளில் இவ்வாறு சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று கூறலாம். விளையாட்டில் ஆர்வம் கொண்டவர்கள் முன்னேற இந்த அம்மனை வழிபட்டு செல்வது வழக்கம். இங்குள்ள அமுத கிணறு தீர்த்தத்தை தலையில் தெளித்துக் கொண்டால் புற தூய்மை மட்டுமன்றி அக தூய்மையும் கிடைப்பதாகவும், மேலும் கல்வி, அறிவு, ஒழுக்கம் ஆகியவற்றை இந்த தீர்த்தம் தருவதாக நம்பிக்கை. காவிரி நதி திருவலம் சுழியில் வலம் சுழித்து செல்கிறது. அவ்வாறு வலம் சுழித்து சென்ற காவிரியில் இருந்து வெளிப்பட்ட ஆதிசேஷனால் ஒரு பெரிய திலத்துவாரம் பள்ளம் ஏற்பட்டது. பாய்ந்து வந்த காவிரியாறு ஆதிசேஷன் வெளிப்பட்ட பள்ளத்தில் பாய்ந்து பாதாளத்தில் இறங்கிவிட்டது. அது கண்ட சோழ மன்னன் கவலையுற்று திகைத்த போது அசரீரியாக இறைவன் மன்னனோ மகரிஷியோ இறங்கி அப்பாதாளத்தில் பலியிட்டுக் கொண்டால் அப்பிளத்துவாரம் மூடிக்கொள்ளும், அப்போது காவிரி வெளிப்படும் என்று அருளினார். அது கேட்ட மன்னன் கொட்டையூர் என்ற இந்த ஊரில் ஏரண்டம் என்னும் கொட்டை செடிகளை அடர்ந்து வளர்ந்துள்ள இடத்தில் தவம் செய்த ஏரண்ட முனிவரை அடைந்து அசரீரி செய்தியை சொன்னான். இதை கேட்ட ஏரண்ட முனிவர் நாட்டுக்காக தியாகம் செய்ய முன்வந்தார். அவர் அந்த பீலத்துவாரத்தில் இறங்கி தன்னை பலி கொடுக்கவும் பள்ளம் மூடிக்கொள்ள காவிரி வெளிவருகிறார். இந்த ஏரண்ட முனிவருக்கு ஆத்திரேய மகரிஷி கோட்டீஸ்வரர் கோவிலில் தனி சன்னதி உள்ளது. ஆத்திரேய கோத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தலம். திருநாவுக்கரசர் இயற்றியுள்ள இத்தலத்திற்கான பதிகம் 6ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது. இப்பதிகம் திருக்கொட்டையூர் மற்றும் திருவலம்புரி காவிரி தென்கரை தலம் ஆகிய 2 பாடல் பெற்ற சிவஸ்தலங்களுக்கும் பொதுவானது.